போதகரை பார்க்கக்கூடாது. அவர் நம்மளை போல மனுஷன்தான். போதகரை பார்த்தீங்கன்னா கெட்டு போவேன். போதகர் சொல்கிற வார்த்தை கேட்கணும். ஏன்னா அந்த பைபிளில் இருந்து அவர் சொல்லுவார். அந்த வார்த்தையை தான் நீ கேட்கணும். நீ போதகரை பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுவேன். ஏன்னா அவனும் சாதாரண மனுஷன்தான், அவனுக்கு கடவுள் கிடையாது. ஆக வேதத்தை நம்பணும், வேத வார்த்தை கேட்கணும். அந்த போதகர் வழிகாட்டியாக இருக்கிறதுனால அவருடைய வார்த்தையை நீ கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற தீய பழக்கமெல்லாம் மாறும், உன் குடும்பம் நல்லா இருக்கும். நீ நீசர்களுக்கு முன்னால் போலீஸ் ஸ்டேஷன் ஆஸ்பத்திரி அலையாமல், ஊசி குத்தாமல், நீ நோயில் கிடக்காம எங்கே இருப்ப? பரிசுத்த ஆவியில் 4 பேர்த்துக்கு மத்தியில் மரியாதைக்குரிய மனுஷனாக இருப்ப. செத்தாலும் சொர்க்கத்துக்கு போவேன். அல்லேலூயா.